சாதி பணத்தால நடிகர் சங்கத்தை பிளவுபடுத்த நிலைக்கிறாங்க அப்படின்னு நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் குற்றம் சாட்டியிருக்காரு. நடிகர் சங்க தேர்தலை ஒட்டி சரத்குமார், ராதா ரவி, ராம்கி, ராதிகா, பசி சத்யா, பாத்திமா, பாபு இவங்க எல்லாரும் மதுரையில நாடக நடிகர்களை வெள்ளிக்கிழமை சந்திச்சு ஆதரவு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்களை பார்த்து சரத்குமார் பேசியிருந்தாரு. தென்னிந்திய நடிகர் சங்கத்தோடைய தற்போதைய நிர்வாகிகள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுட்டே வருது. அதுக்கு பல முறை விளக்கம் கொடுத்த போதும் அதனுடைய புரிதல் இல்லாம இன்னமும் அதே புகார திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கட்டடம் தொடர்பான ஒப்பந்தம் வெளிப்படையாவே போடப்பட்டுச்சு. ஆனா ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ புகார் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற நிர்வாகிகள் மேல எந்தவித குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத நிலையில இப்போ பணம், சாதி இந்த பெயரால பிளவுபடுத்த நிலைக்கிறாங்க. நான் உட்பட நடிகர் சங்க நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சிகள்ல இருந்த போது கூட இதுவரைக்கும் சங்க நடவடிக்கைகள்ல அரசியலை புகுத்துனது கிடையாது. ஆனா சங்க பிரச்சனையில தேவையில்லாம அரசியலை புகுத்துறாங்க. விஷால், எஸ்வி சேகர் மேல மான நஷ்ட வழக்கு இத பத்தி சொன்ன அவரு, சங்க கட்டடம் தொடர்பா விளக்கம் அளிச்சதுக்கு அப்புறமும் குற்றச்சாட்டுகளை கூறி வர்றதுனால நடிகர் விஷால் மற்றும் எஸ்வி சேகர் மேல மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து இருக்கு. எங்களோட தலைமையில எந்தெந்த பதவிக்கு யார் யார் போட்டி போட இருக்காங்க அப்படிங்கறத செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார அறிவிக்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.